Friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு வந்து full cleaning work தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பாத்தீங்கன்னா இப்போ எங்க பில்டிங் கீழே வந்து பஸ் வரும். சோ வந்து ஹஸ்பண்ட் வந்து கீழ கொண்டு விட்டாங்க. பாப்பா வந்து ஸ்கூல் அனுப்பிச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு லஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆஃபீஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாமி கிச்சன்லேயே ஒரு சாமி வச்சுருப்பேன் இந்த ரெட் கபோர்டில். பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணாமல் அப்படியே டம்ப் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கபோர்டை க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா வறுத்த கல்ல நேற்று வறுத்தேன். பட் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி பாக்ஸில் பாதி மட்டும் எடுத்து வச்சுட்டு பாதி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு பாக்ஸில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே இதோட ஸ்கின்னை எடுக்க முடியல, கொஞ்சம் வந்து சரியாக வறுபடாமல் இருந்துச்சு. சரி இது சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு இந்த பாக்ஸில் போடுறேன். இந்த மாதிரி வந்து ஹார்லிக்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து கிளாஸ் பாட்டில் வச்சோன்னா குழந்தைங்க எடுத்து உடைச்சிட்றாங்க. அதனால் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டிலே வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த தக்காளி பழம் அது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. அதனால் வெளியிலே வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேபிளில் உள்ள திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து வாஷ் பண்ணுற திங்ஸ் இருக்குது. அதையும் சிங் ஓரமாக வச்சிடறேன். அப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் இருக்க திங்ஸ்லாம் எடுக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் இப்போ யூஸ் பண்ணலான்னு எடுத்து எல்லாம் பாப்பாவுக்கு தெரியாமல் பின்னாடி ஒழிச்சு வச்சது எல்லாமே அங்கேயே இருக்குது. இப்போ எடுத்து இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுடலாம். ஆயுத பூஜைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே இன்னும் கஷ்டமாக இருக்கும். தனியாக எல்லா குழந்தைங்களையும் பார்த்துட்டு க்ளீனிங் ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அன்னைக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடிலேருந்தே கொஞ்சம் அப்பப்போ டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிஷ்யூ வச்சுட்டு பார்த்திங்கன்னா டஸ்ட் எல்லாம் வந்து எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிச்சனில் இருக்கனால கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு டிஷ்யூ வச்சு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஈரமான துணி வச்சுட்டு எல்லாத்தையும் சைடில் எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே எடுத்து வைக்கிறேன், அப்புறமா தான் வாஷ் பண்ணணும். இல்லைனா கீழே வச்சேன்னா விளையாடுறதுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இங்கேயே மேலே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணும்போது எடுத்து வாஷ் பண்ணிப்பேன். நான் கேண்டில் தான் ஏதோ கிஃப்டாக வந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தீபாவளி வருது, தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட அஞ்சரை பெட்டி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் மந்த் தான் வாஷ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொட்டி வச்சேன். இப்போ லைட்டாக வந்து டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன். பார்த்திங்கன்னா அர்ஜெண்டாக குக் பண்ணுறதுனால கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அங்கங்கே செஞ்சிருது. அதனால தான் டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா விளக்கு மட்டும் கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் டிஷ்யூ வச்சு நல்லா எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஆயிலாக இருக்குது வச்சு பொட்டெல்லாமே வந்து டிஷ்யூவாலேயே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி டிஷ் வாஷ் லிக்விடு கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை லைட்டாக தேய்ச்சி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அதில் உள்ள ஆயிலெலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு எல்லா திங்ஸுமே வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது மற்ற திங்ஸ் எல்லாமே பூஜை ஜாமான்லாம் வந்து இதில் போட்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து புளி அதையும் இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விடு ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை ஒரு நல்லா பாயில் வர்ற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம். அப்படியே வந்து ஸ்டவ்வில் கொதிச்சிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பூஜைக்கு இங்கே வந்து சாமி வச்சுருக்கிற ப்ளேஸில் உள்ள திங்ஸ்லாம் இப்போ வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான், ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாக்ஸில் வச்சு நான் மேலே இங்கே வச்சுருக்கிறேன். ஊருக்கு கோயில் போயிட்டு வந்த துண்ணூறு குங்குமம் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா எடுத்து எல்லாத்தையுமே தண்ணியை கரைச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் எல்லாத்தையுமே கட்டி நான் மேலே போட்டு வச்சுருந்தேன் அவளுக்கு தெரியாமல். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பூவை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக லிக்விட் சோப்பு போட்டுட்டு இதில் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடுறேன். பார்த்திங்கன்னா பூஜை ஜாமான்லாம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா நான் வெளில எடுத்துகிட்டு லைட்டாக சோப்பு போட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம புனித்தண்ணியை வந்து கொதிக்க வச்சு நம்ம செய்யும்போது வந்து ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியதில்லை. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து இதை ஸ்டவ்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு ஒர்க்கு சைட்லேயும் பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக க்ளீனிங் ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலே போதும், ரொம்ப விளக்கெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம புளித்தண்ணியில் போட்டு எல்லாமே பாயில் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக பாத்திரம் வளர்க்குற மாதிரி நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணால் போகிறோம். ரொம்ப இது வந்து லாஸ்ட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்றேன். அவ்வளோதான், நமக்கு பூஜை ஜாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே காய வச்ச வேண்டியதான். அடுத்தது இந்த கபோர்டையும் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் என்னோடய பாத்திரம் வந்து எல்லாமே இந்த கபோர்டில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உள்ளே வந்து டிப் க்ளீனிங் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா நான் வந்து எல்லா திங்ஸுமே உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஏதாவது பாட்டில்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். அதெல்லாமே வந்து இருந்துச்சு, அப்படியே அதெல்லாம் தூக்கி போடலான்னு எடுத்து வச்சுட்டேன். கிளாஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா மேலே எடுத்து வைக்கிறேன், கீழே வச்சா வந்து பாப்பா எடுத்து உடச்சிருவா தூக்கி போட்டு. கிச்சனில் நான் இருக்கும்போதெல்லாம் எப்போச்சும் இந்த கப்போர்டை ஓப்பன் பண்ணி பாப்பா ஏதாவது ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் விளையாண்டுட்ருப்பா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வெளில எடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இங்கேயே வந்து உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. எல்லாத்தையுமே வெளில எடுத்து வச்சாச்சு. இது உள்ளே வந்து இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா உள்ளே லாங்காக போகும், அதனால் கைக்கே எட்டாது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தலையை உள்ளே விட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் நடக்குது, அதனால் 12 o'clock வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து பெரிய பாப்பா வந்துடுவா. ஸோ அவளை அழைக்கிறதுக்காக இப்போ நான் போகணும். ஒன் சைடு க்ளீன் பண்ண நான் வந்து உள்ளே எடுத்து திங்ஸையும் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் சைட்லேயே. இப்போ பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் வரும். பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஓடிட்டு வா லிஃப்ட் சைடே. இப்போ பாருங்கள் எங்கே போகிற. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் வந்து டிவி பார்த்துட்டு அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் நான் வந்து இங்கே என்னெல்லாம் வேலைகள் முடிக்க முடியுமோ அந்த வேலைகள்லாம் இப்போ நான் முடிக்க போகிறேன். அடுத்தது இதெல்லாம் கேக் பாக்ஸு பர்த்டேக்கு வந்து அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க கேக்கு. அது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன், பட் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து இப்போ கார்பேஜில் தான் தூக்கி போட போகிறேன். உள்ள கபோர்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே திங்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி வந்து க்ளீன் பண்ணி உள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா அதனால் அந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா அவுட் சைடு மட்டும் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு ஆயில் வைக்கிற பிளேஸ் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து சால்ட்டு பாட்டில் ஆயில் பாட்டெலாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம், அப்புறம் வந்து தோசைக்கு ஊற்றுற ஆயில், தோசைக்கு பண்ணுற ஆயில் கொஞ்சம் அதில் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் வந்து அவுட் சைடு மட்டும் இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கபோர்ட்லாம் வந்து இப்போ வந்து அவுட் சைடு மட்டும், ஒன் சைடு வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் இப்போ வந்து அவுட் சைடு மட்டும் இப்போ எல்லாத்தையும் கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து சிங்கை வாஷ் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் க்ளீன் பண்ணல, அதையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சிங்க எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.